இன்று கவிதை நூல் வெளியிட்டிருக்கும் 3 கவிஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உச்சரிக்க தெரியாமல் ஒப்பேற்றியவன் அகவை முதியின் அறிஞர் பட்டம் வாங்கிவிட்டான். கடன் வாங்கியே தீனி வாங்கி தின்றவன் கம்பெனியின் முதலாளியாகிவிட்டான். ஆங்கிலத்தில் அசராமல் பேச்சு போட்டிகளில் பரிசுகள் வாங்கி குவித்தவன் காற்றாடி பண்ணைக்கு காவலுக்கு போகிறான். கட்சியும் அதிகாரமும் சமத்துவத்தை பேண வேண்டுமென்ற புரட்சி பேசி திரிந்தவன் பண்ணையாட்களுக்கு கூலி தராமல் பரிதவிக்க விடுகிறான். கணக்கு வாத்தியாரிடம் எண்ணிக்கை இல்லாமல் அடிகளை வாங்கியவன் அடகு கடைகளை நிறுவி வட்டியை எண்ணுகிறான். வசதியின் மிதப்பில் வகுப்பறை முழுக்க அதிகாரம் செலுத்தியவன் வறுமை கோட்டிற்கு கீழான ரேஷன் அரிசிக்கு வரிசையில் நிற்கிறான். வாத்தியார் நாற்காலியில் ஆணிகளை வைத்தவன் கதவுகள் செய்யும் தச்சருக்கு எடுபடியாகிறான். அறிவியலுக்குள் புகுந்து வீட்டுக்கருவிகளை பிரித்து மேய்ந்தவன் அடியும் முழமுமென பூக்கடையில் அளக்கிறான். நாடுகளையும் நதிகளையும் ஞாபகத்தில் வைத்தவன் ஆடுகளும் மாடுகளுமென குளத்தில் அலைகிறான். பருவக்கதைகளையும் பாலியல் புத்தகங்களையும் சுற்றுக்கு விட்டவன் அறங்காவலர் குழுவில் அங்கம் வகிக்கிறான். வாரம் ஒரு நாள் வகுப்பறையை பார்வையிட வருபவன் வாத்தியாராகி வகுப்பே கதியென கிடக்கிறான். கடிதம் எழுதி காதலென கிறுக்கி கிடந்தவன் வட்டாட்சியர் அலுவலக வாசலில் விண்ணப்ப படிவங்களை நிரப்பித் தருகிறான். வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் பள்ளியை முடித்தவன் வழக்குகளில் சிக்கி வாய்தாக்களுக்கு அலைகிறான். மருத்துவராய் மாற வேண்டி முயற்சித்த நானோ எழுதும் வரிகளெல்லாம் வரமாகும் என்றே கனவுகளோடு திரிகிறேன். இலக்குகள் வைத்தே படித்தவன் எட்டாமல் சறுக்கியதும் உண்டு. விளையாட்டாய் பள்ளி வந்து வேடிக்கையாய் திரிந்தவன் வணங்கத்தக்கவனாய் மாறியதும் உண்டு. அறியா வயதில் அறிந்திடாத ஞானத்தில் உருண்டு புரண்டு உலகத்தில் ஓடுகையில் எழுந்திடும் விழிப்புணர்வில் விழித்திடும் மனமே ஏற்றத்தை எட்டி பார்க்கும். மகிழ்ச்சி.